நம்முடைய உடல் பகுதியிலையும் ஒரு அருமையான அந்த நெருப்பு இருக்குது. மேலே எப்படி அண்டங்களுக்கு அப்பால் மிகப்பெரிய பிரகாசமான பெருவெளியில் அந்த ஒளி விளங்குகிறதோ, அதுபோல் நம்ம உச்சி பகுதியிலே ஒரு ஒளி விளங்குவதை பார்த்தார்கள். அது உச்சி பகுதியில், இந்த உச்சியிலே ஒரு ஒளி உண்டு. அதனால தான் கீழே ஒரு ஒளி. கீழே ஒரு ஒளியை பார்க்க முடியுமா? பார்த்தவர்கள் எழுதியிருக்காங்க. ஏன்னா தியானிக்கும் பொருள் நாம தான். நமக்கு உள்ளே இருக்கிற பொருள் என்ன பொருள்னு தெரியாமலே தியானம் செய்கிறதுனா என்ன தியானம் பண்ணுவீங்க? இந்த உடலில் ஒவ்வொரு உறுப்பினுடைய செயல்பாட்டுடைய மையம் இருக்குது. எருவிடும் வாசலுக்கு 2 விரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு 2 விரல் கீழே, உருகிடும் சோதியை, என்னத்த உருகிடும் சோதியை, சோதினா என்ன? ஒளி. உருகிடும் சோதியை உள்க வல்லார்க்கு. உள்க அப்படின்னா என்ன? அகப்பார்வையில் உள்ளே வாங்கணும். அது உள்ளே வாங்க முடியுமா? நாம் வெளியே தான் தள்ளி பழகியிருக்கோம். உள்ளே வாங்குவதற்கு நமக்கு பழக்கமில்லை, வழக்கமில்லை. டாய்லெட்டா வெளியே தள்ளு, யூரின் ஒன்றுக்கு போதா வெளியே தள்ளு. சரி, ஒன்றுக்கு போகிற வழியாக உள்ளுக்கு இழுக்க முடியுமா? முடியும். அது வழியாக உள்ளுக்கு தண்ணி போகுமா? போகும். சரி, டாய்லெட் போகிற வழியா உள்ளே போகும். தண்ணி உள்ளே போகுமா? போகும். இதை பதினெண்டு யோக சூத்திரத்தில் பார்க்கலாம். தண்ணியை உள்ளே இழுக்க முடியுமா? இழுக்க முடியும். இப்போ தள்ளுதல், உள்வாங்குதல். அப்போ எருவிடும் வாசலுக்கும் கருவிடும் வாசலுக்கும் இடையிலே ஒரு சோதி உள்ளது. அதை உள்க வல்லார்க்கு கருவிடும் சோதி கலந்து நின்றானே. மறுபடியும் அவனுக்கு பிறவி இல்லை, பிறவியற்ற ஒரு நிலையை அவர் அடைவார். அப்போ நமக்கு அங்கே என்ன இந்த மையம்? அங்கே என்ன? காற்று தான் வேலை செய்யுது. அந்த காற்றுக்கு தடை ஏற்படவே கூடாது. இப்போது வந்திருக்கிற பெரும்பாலான உணவுகள் அத்தனையும் வாயுக்கு தடையை உண்டாக்கக்கூடிய உணவுகள் தான். எப்போதும் நம்முடைய உணவில் எண்ணெய்ன்னு ஒன்று என்றைக்கு கண்டுபிடிச்சோமோ, எப்போ எண்ணெயை லிட்டர் கணக்கில் டின்னு கணக்கில் வாங்க ஆரம்பித்தோமோ, அப்பயே உடல்நலம் போச்சு. உடல்நல குறைவுக்கு முதலாவது காரணம் எண்ணெய் தான்.